கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்று என்று மாறாத தெய்வம். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சோர்ந்து போகாதீங்க. குறிப்பாக உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. உங்களுக்கு அடி தினமும் அதற்காக ஜெபித்து வருகிறேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். சரியா? இந்த நாளிலே ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், என் தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் விளக்கை ஆண்டவர் ஏற்றி வைப்பார், என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். இருள் வெளிச்சமாய் மாறும். நம்ம வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் இருளான அனுபவங்கள், என்ன செய்கணுன்னே தெரியலை, எங்கே போகணுன்னே தெரியலை, ஒரு இருளுக்குள்ளே நடந்த மாதிரி இருக்குது. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்னது, என்ன முடிவெடுப்பது, எதை தீர்மானிப்பது, எதை தெரிந்து கொள்வது, என்ன படிப்புக்கு போவது, என்ன வேலைக்கு போவது, என்ன வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது, வெளிநாட்டுக்கு போகவா, உள்நாட்டில் இருக்கவா, பிஸ்னஸ் பண்ணலாமா, அரசாங்கத்தில் வேலை கிடைக்குமா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யவா, முழு நேரம் ஊழியம் செய்யணுமா, பகுநேரம் செய்யணுமா, ஒரே குழப்பம். ஏன் தெரியுமா? ஒரு இருளுக்குள் இருந்தது மாதிரி ஒரு அனுபவம். இருளுக்குள்ள நடக்கிற ஒரு மனுஷனுக்கு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. வெளிச்சம் வந்துச்சுன்னா போகிற பாதை தெரியும். அந்த இருளுக்குள்ள இருக்கிற மாதிரி அனுபவத்தில் இங்கே இருந்து கொண்டிருந்தீங்கன்னா வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அவர் இருள் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன். ஒரு விளக்கை உங்களுக்காக ஏற்ற போகிறார். நீங்கள் நடக்கிற பாதை உங்களுக்கு தெரியும். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். இருள் நடப்பதை போல நடக்க மாட்டீங்க. நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு முன்பாக தெரியும். ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. அதிசயமாக நீங்கள் நடத்தப்பட போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற படிப்பு, ஆண்டவர் கொடுக்கிற வேலை, ஆண்டவர் கொடுக்கிற வியாபாரம், ஆண்டவர் கொடுக்கிற ஊழியம் எல்லாமே தேவன் உங்களுக்கு கொடுக்கிறத நீங்கள் பெற்று ஆசீர்வாதமா அந்த பூமியில் வாழ போறீங்க. நம்புவீங்களா? உங்களுக்காக அடியேன் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு பெரிய காரியத்தை செய்வார். என்னோடு இணைந்து நீங்கள் இப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பீர்களா? கர்த்தருடைய கரம் உங்களுக்காக செயலாற்ற போகிறது. இருள் வெளிச்சமாய் மாறும். இன்றோடு இருள் விலகும். வெளிச்சம் உதிக்க போகுது. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. இருள் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தெய்வம், ஒரு விளக்கை ஏற்றுகிற தெய்வம். ஒரு விளக்கை ஏற்றுங்க. வெளிச்சம் உண்டாகட்டும், இருள் விலகட்டும். இந்த பூமியிலே கூட இருளிருந்து வெளிச்சத்தை உண்டாக்குன தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கும். உடைய பிள்ளைகளின் இருள் நடந்ததை போல நடக்கக்கூடாது. வெளிச்சத்திலே நடப்பார்களாக. மேன்மை உண்டாகட்டும், அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் மருத்துவமனைகள் ஆபத்தில் இருக்கிறவங்க, வீடுகள் ஆபத்தில் இருக்கிறவங்க, கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கைவிடப்பட்டவங்க எல்லாரும் நீர் தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, அப்படி ஏதாவது குடும்பங்களில் கவலையோடு கண்ணீரோடு பிரிவினால் இருப்பாங்கன்னா இப்போது அதெல்லாம் விலகி போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிசாசின் போராட்டங்கள் விலகட்டும். ஆண்டவரே, சமாதானம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனை விலகட்டும். நிரந்தர வருமானங்கள் உண்டாகட்டும். ஆவிக்குரிய காரியத்தில் எல்லாரும் வாழ்ந்து பெருகட்டும். அப்பா, பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கமாண்டில் ஜெபக்குறிப்பு அனுப்பி இருக்கிறாங்க. அந்த ஜெபக்குறிப்புகளுக்கு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.